இன்றைய தினத்திலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான வசனத்தை எடுத்து உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். உம்முடைய ஜனங்களோடு கூட என்ன பேசுவது ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள இந்த பிரச்சனைக்கு என்னதான் பதில் என்று நான் பலவாறாய் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஒருவேளை நாம் இருக்கிற பூமியின் வெப்பம் ஒருவேளை இன்னொரு 10 டிகிரி கூட அதிகமாகிவிட்டால் மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? ஒருவேளை சீதோஷ்ண சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இதை போல உலகளாவிய மழை பெய்யாமல் போனால் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அல்லது ஆங்காங்கு தீ விபத்தோ பூகம்பமோ இதை போன்ற காரியங்கள் எல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் வந்தா என்ன செய்வோம் நாங்கள் என்று என் இருதயத்தில் பலவிதமான கேள்விகளும் சிந்தனைகளும் எழும்பினது. அப்பொழுது என் இருதயத்தின் அடித்தளத்தில் ஒரு சத்தம் கேட்டது, ஜீசஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ் என்று. ஜீசஸ் இஸ் த ஆன்சர். இன்னைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசுதான் பதில். எவ்வளவு ஒரு நம்பிக்கை! உலகத்திலே எந்த மக்களுக்கும் இல்லாத ஒரு நம்பிக்கையை இயேசுவை தெய்வமாய் கொண்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். ஜீசஸ் இஸ் த ஆன்சர். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஜீசஸ் இஸ் த ஆன்சர். இயேசுதான் பதில். சரி, நான் உட்கார்ந்து வேதத்தின் பல பகுதிகளை திரும்ப திரும்ப படித்து கொண்டிருந்தேன். உலகளாவிய பிரச்சனைகளில் மக்களை தாக்குகிற மிக முக்கியமான 5 பிரச்சனைகள் என்ன என்று நான் யோசித்து பார்த்தேன். அந்த எல்லா பிரச்சனைக்கும் ரூட் காஸ் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ரூட் காஸ் எது தெரியுமா? பாவம். அந்த பாவத்திற்கு காரணம் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் பிசாசு. வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். எல்லாவற்றுக்கும் ரூட் காஸ் பாவம் என்று சொன்னேன். அந்த பாவத்துக்கு ஒரு ரூட் காஸ் யார் தெரியுமா? பிசாசு ஆகிய திருடன். இந்த முழு உலகமும் தத்தளிக்கிறதே, ஏங்கி தவிக்கிறதே, மீள வழி தேடுகிறதே, இவை எல்லாவற்றுக்கும் ரூட் காஸ் காரணம் பாவம். அந்த பாவத்துக்கு காரணம் பிசாசு. நான் சொன்னேன், ஜீசஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ் என்று. உங்களை எல்லா பிரச்சனைக்கும் இயேசுதான் பதில். இன்றைக்கு அது எப்படி என்று தான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். என் செய்தியை கேட்கிற நீங்கள் இந்த செய்தியை நிதானமாய் நிறுத்தி நீங்களும் கேட்க வேண்டும். உங்களால் எவ்வளவு பேருக்கு இந்த செய்தியை அனுப்பி கொடுக்க முடியுமோ தயவு செய்து இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள், அறியாதவர்கள், தமிழ் பேசுகிற அத்தனை மக்களுக்கும் நீங்கள் அனுப்பித்தர வேண்டும் என்று அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். சரி, முழு உலகத்தையும் தாக்கி கொண்டிருக்கிற 5 பிரச்சனைகள். நம்பர் 1 சின், நம்பர் 2 slavery, number 3 suffering, number 4 sickness, sleep, that is permanent sleep, நிரந்தரமான ஒரு தூக்கம், அதாவது மரணம். தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் பாவம், சாபம், பாடுகள், வியாதி, மரணம். இந்த 5 தான் முழு உலகத்திலும் உள்ள மக்களை அலைக்கழித்து கொண்டிருக்கிற சத்துருடைய கிரியைகள். ஒரு மனுஷனுடைய கைகளில் 5 விரல்கள் இருக்கிறது. ஏதோ ஒன்றை இறுக பிடிக்கும் பொழுது அந்த 5 விரல்களும் சேர்ந்தால்தான் அந்த பொருளை இறுக பிடிக்க முடியும். 4 விரல்கள் சேர்ந்து பிடிக்க முடியாது. பிசாசானவன் இந்த 5 விரல்களைப் போல இந்த 5 காரணங்களை வைத்துதான் முழு உலகத்தையும் பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறான், முழு உலகத்தையும் அலைக்கழித்து கொண்டிருக்கிறான். நான் சொன்னேன், ஃபார் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் ஒரு ரூட் காஸ் உண்டு என்று சொல்லி. அதே போல ஃபார் ஆல் தி ப்ராப்ளம்ஸ், எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதுக்கு ஒரு ரெமெடி, ஒரு மெடிசன் என்று ஒன்று உண்டென்றால் அது இரட்சகர் இயேசு என்பதை நான் ஆணித்தரமாய் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். சரி, இந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த முழு உலகமும் ஒரு விடுதலைக்கு தேடுகிறதே. இந்த 5 பிரச்சனைகளுக்கும் ஒரு நிவாரணம் ஆண்டவர் இயேசுதான். அவர் எப்படி நமக்கு நிவாரணமாக இருக்கிறார், எப்படி நமக்கு பதிலாக இருக்கிறார் என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் என் செய்தியை கவனமாய் கேட்க விரும்புகிறேன். என்னோடு கூட
யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29, 30வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். இந்த வார்த்தை பரவசத்தோடு யோவான் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் இயேசுவை குறித்து யோவான் அவரை சந்திக்கும் முன்பதாக பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். அது இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் வீடுகளில் சென்று அதை வாசிக்க வேண்டும். என்ன சொல்லியிருக்கிறது? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, இயேசுவுக்கு வார்த்தை என்று பெயரிட்டார் யோவான். அது தேவனிடத்தில் இருந்தது, இயேசு தேவனிடத்தில் இருந்தார், அது தேவனாய் இருந்தது, இயேசு தேவனாய் இருக்கிறார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், இயேசு தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, இயேசுதான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். 4வது வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, இயேசுவுக்குள் மனிதர்களை பிழைக்க வைக்கிற நித்திய ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது. எல்லா மனுஷருக்கும் இயேசு ஒளியாய் வந்தார். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி ஒரு மனுஷனுக்குள் வரும் என்றால் அந்த மனுஷனுடைய வாழ்வு பிரகாசிக்கும். அடுத்த வசனம் சொல்லுது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. யோவான் இன்னும் சொல்லுகிறார் 9வது வசனத்திலே, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அதன் பொருள் என்ன? உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருடைய வாழ்வில் இருக்கிற இருளை நீக்குகிற ஒரே ஒரு வெளிச்சம், ஒரே ஒரு பதில், அது இயேசு என்று யோவான் அழகா எழுதுகிறார். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இயேசுவை குறித்து எழுதுகிறார், அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இவ்வளவு மகத்துவமும் இவ்வளவு மகிமையுமாய் இந்த உலகத்திற்கு வந்த மேசியாவை யாரெல்லாம் விசுவாசித்து இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள் என்று இயேசுவை குறித்த மகிமையான செய்திகளை அவர் எழுதி கொண்டு வருகிறார். 14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுடைய ஒரே பேரானவருக்கு ஒப்பான மகிமையாய் இருந்தது என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் 15வது வசனத்தில், நான் சொல்லியிருந்தேனே அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினானா. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். யோவான் ஸ்நானன் இயேசுவை விட 6 வயது பெரியவர். அவர் வனாந்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அங்கே வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் புசித்து வாழ்கிற ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டது. என்ன ஊழியம் என்றால், வரப்போகிற மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு ஊழியம். ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதிலே ஊழியத்தை துவங்கும் முன்பதாக இந்த யோவான் எல்லாரையும் ஆயத்தப்படுத்துகின்றார். என்ன சொன்னார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது, அந்த வார்த்தை ஒளியாய் இருந்தது. ஸோ யோவான் ஸ்நானன் ஆண்டவருக்கு பாதைகளை, ஆண்டவருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த அந்த காலத்திலே யோவான் தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார், அந்த ஒளி, அந்த மகிமை, அந்த பிதாவுக்கு ஒப்பான மகிமை யோவான் எழுதி கொண்டே வரும் பொழுது கடைசியாய் சொல்லுகிறார், நான் சொல்லியிருந்தேனே அவர் இவர்தான், நான் சொல்லியிருந்தேனே அவர் இவர்தான். யோவான் ஸ்நானனும் இயேசுவை குறித்து சொல்லுகிறார், யோவான் சீஷனும் அப்போஸ்தலனும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார்கள். சரி, இங்கே 29வது வசனம், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். இயேசுவை குறித்து எழுதும் பொழுது அவர் இவர்தான். என்ன ஒரு மகிழ்ச்சி பாருங்கள். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி
என்று யோவான் இயேசுவை குறித்து சொன்னார். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறேன் 31. நானும் இவரை அறியவில்லை, இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன், நானும் இவரை அறியாதிருந்தேன். யோவான் ஸ்நானன் சொல்கிறார், நான் இவரை அறியவில்லை, எனக்கு இவர் யார் என்று தெரியாது. நான் வனாந்திரத்தில் இருந்தேன், நான் வனாந்திரத்தில் தனித்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் 5 விதமான பிரச்சனைகள் என்று சொன்னேன். அதில் முதல் பிரச்சனை பாவம். பாவம் எங்கே பிரவேசித்தது? ஏதேன் தோட்டத்தில் பிரவேசித்தது. பாவம் ஏதேனில் இருந்த ஆதாமுக்குள் முதலாவது வந்தது. ஆதாமிலிருந்து எல்லாருக்குள்ளும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த வைரஸின் தாக்கத்தை மனிதர்கள் கண்டுபிடித்து பயந்து அதற்கு விடியலை தேடுகிறார்கள். ஆனால் பாவத்தின் தாக்கம் மனிதர்களுக்குள் மறைந்து கிடக்கிறபடினாலே மனிதர்கள் யாரும் அதற்கு விடியலை தேடவில்லை. என் தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இன்னைக்கு முழு உலகத்தையும் அலைக்கழித்துக் கொண்டிருக்கிற பாவம், அந்த பாவத்திற்கு பரிகாரம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவ ஆட்டுக்குட்டி. இன்றைக்கு நீங்கள் இந்த பாவம் என்ற பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, என் வாழ்வில் என்னால் விட முடியவில்லை. பவுலும் இதை எழுதுகிறார், நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை நான் செய்ய முடியவில்லை, செய்யக்கூடாது என்று நினைக்கிறதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஐயோ, நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை செய்ய முடியும் என்று கதறினார். ஆனால் அதே பவுல் பின்னாக எழுதுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவருக்கு ஸ்தோத்திரம் என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முழு உலகத்திலும் உள்ள பாவத்தை பரிகரிக்கிற ஒரே பரிகாரம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானன் சொன்னதை யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே பாவம் போராடுகிறதா? குடியினாலும் வெறியினாலும் கீழ்ப்படியாமையினாலும் சமாதான குறைச்சலினாலும் உங்கள் குடும்பம் சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு உங்களுக்கு பரிகாரம் எது தெரியுமா? இரட்சகராகிய இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, lamb of God, அவர்தான் பரிகாரம். சரி, இதே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 47 வாசிக்கிறேன். இயேசு நாத்தானுவேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இயேசுவை சந்திக்கிறவர்கள், அந்திரேயா சந்திக்கிறார் முதலில். அவர் பேதுருவை இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு போகிறார். பிலிப்பு சந்திக்கப்படுகிறார், அவர் நாத்தானுவேலை அழைத்து கொண்டு போகிறார். இதை போல ஒவ்வொருவரும் மற்றொருவரை இயேசுவுக்கு அறிமுகம் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் எத்தனை பேருக்கு இயேசுவை அறிமுகம் செய்திருப்பீர்கள்? இயேசுதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று நீங்கள் யாருக்காவது சொன்னதுண்டா? எவ்வளோ பெரிய ரெமெடி, எவ்வளோ பெரிய மெடிசன். உலகமெல்லாம் பாவம் என்ற விஷயத்தில் சிக்கி மறைமுகமாய் தவித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரம் இயேசு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இயேசு என்று இந்த பரிகாரத்தை அறிந்த தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் அந்த மருந்தை மறைத்து வைத்துக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பாவம். இன்றைக்கு எல்லாருக்கும் கூவி சொல்லுங்கள், அவர் சொன்னார், சத்தமிட்டு சொன்னார் என்று. அதுபோல இயேசுதான் பரிகாரம் என்று சொல்ல வேண்டிய நேரம் இது. சரி, இங்கே நாத்தானுவேல் இயேசுவை பார்க்கிறார். 48வது வசனம். அதற்கு நாத்தானுவேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தானுவேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லுகிறார். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். நீர் இஸ்ரவேலின் ராஜா. இந்த இயேசு யார்? பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த இயேசு யார்? இஸ்ரவேலுக்கு மட்டும் ராஜா அல்ல, அவர் முழு உலகத்துக்கும் அவர்தான் ராஜா.
இன்றைக்கு ஒவ்வொரு தேசங்களையும் ஒவ்வொரு தலைவர்கள் ஆளுகிறார்கள். ஒரு நாள் வரப்போகிறது, இந்த முழு உலகத்தையும் இயேசு ராஜா ஆளுகை செய்ய போகிறார். அதற்கு முன்பதாக அவரை யாரெல்லாம் தங்கள் இருதயத்தில் அழைக்கிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் உள்ளத்திற்குள் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், ஜெயராணி, உன் இருதயத்திற்குள் இயேசு ராஜா இருக்கிறாரா என்று கேட்டால், ஆம், என் இருதயத்திற்குள் இயேசு ராஜா இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் என் இருதயத்துக்குள் இருக்கிறது, அவருடைய ஆளுகை எனக்குள் இருக்கிறது என்று நான் தைரியமாய் சொல்ல முடியும். இன்று மறைமுகமாய் அவருடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொல்லி இருக்கிறது அல்லவா? ராஜா எங்கேயோ ராஜ்யம் அங்கே. உள்ளத்திற்குள் ராஜா இருக்கிறார், ராஜ்யம் உள்ளே இருக்கிறது. ஒரு நாள் இந்த ராஜா பகிரங்கமாய் வரப்போகிறார். இதே பூமியிலே அவர் ஆளப்போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தங்களை ஆளுகிற ராஜா வர வேண்டும் என்று காத்திருந்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்களை சுற்றிலும் எதிரிகள், அவர்களை சுற்றிலும் அவர்களை ஒடுக்குகிறவர்கள், நெருக்குகிறவர்கள், அடிமைப்படுத்துகிறவர்கள். ஆகவே ஒரு ராஜா வந்து தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று காத்திருந்தார்கள். ஆகவே தான் நாத்தாருவே சொல்லுகிறார், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொன்னார். எங்களுக்கு தெரியும் ரபி, நீர்தான் எங்களை விடுதலை செய்பவர். எங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளிலிருந்து, சத்துருவின் வல்லமையிலிருந்து, எங்களை அழுத்தி கொண்டிருக்கிற சகல கோர பிடியிலிருந்து, பிசாசின் அதிகாரத்தில் இருந்து நீர் ஒருவர் மாத்திரமே எங்களை விடுதலை செய்ய முடியும் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று நாத்தானுவேல் சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, ஜீசஸ் இஸ் தி டெலிவரர். எல்லா ஸ்லேவரியிலும் இருந்து, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை செய்கிறவர் ஆண்டவர் இயேசு. ஒருவேளை வீட்டிற்குள் அமர்ந்திருக்கிறீர்கள், உங்கள் வீட்டுக்குள்ளேயே பல அடிமைத்தனமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு அடிமைத்தனம். இயேசுவை ராஜா என்று கண்டுகொள்ளாத அடிமைத்தனம், இயேசுவை விடுவிக்கிறவர் என்று கண்டுகொள்ளாத ஒரு அடிமைத்தனம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? உங்கள் வீட்டுக்குள் இஸ்ரவேலின் ராஜா வாசம் பண்ண வரப்போகிறார். நீங்கள் அவரை அழைக்கும் பொழுது எல்லா அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை செய்வார். எல்லா சத்துருவின் வல்லமையிலிருந்து உங்களை விடுதலை செய்வார். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதும் பொழுது மிக அழகாக 8ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். 8ஆம் அதிகாரம் 32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். 35 அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். உலகத்தில் பலவிதமான அடிமைத்தனம், சிலருக்கு பாவம் அடிமைத்தனம், சில பழக்கங்களில் அடிமைப்படுத்தி இருக்கிறார், சிலர் தரித்திரத்திலே மீள முடியாமல் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், சிலர் வியாதியிலே மீள முடியாமல் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், சிலர் சாபங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். சில குடும்பங்களிலே சாபங்கள், வழி வழியாய் வந்த சாபங்கள், நன்மைகள் நிகழ முடியாதபடி சாபங்கள், பிசாசு அடிமைத்தனத்தை போட்டு வைத்திருக்கிறார். நாத்தானுவேல் சொன்னார், நீர் இஸ்ரவேலின் ராஜா, நீர் வந்தால் எங்களை விடுதலை செய்வீர். இந்த இயேசு இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் பிரவேசித்து எல்லாரையும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இஸ்ரவேலின் ராஜாவாய் மட்டுமல்ல, உங்கள் இல்லத்தின் ராஜாவாய் உங்கள் வீட்டிற்குள் வர விரும்புகிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், இயேசுவே, என் உள்ளத்திற்குள் வாரும், என் இல்லத்திற்குள் வாரும், என் வாழ்வில் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை செய்யும் என்று. ஒரு நாள் ஒரு வாலிப மகள் எனக்கு தொலைபேசியின் மூலமாய் தொடர்பு கொண்டு பேசினாள். ஆன்ட்டி, நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் யாரிடத்திலும் அதை சொல்லக்கூடாது என்று சொன்னாள். நான் சொன்னேன், யாரிடத்திலும் நான் சொல்ல போவதில்லை, உன் பெயரையும் சொல்ல மாட்டேன் என்று. அவள் சில காரியங்களை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டாள். என் உள்ளமெல்லாம் உடைந்து போனது. ஐயோ ஆண்டவரே, என்னால் விடவே முடியவில்லை ஆண்டி, நான் விடுதலை பெற்று வெளியே வரணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை, எனக்கு என்ன பரிகாரம் சொல்லுங்கள் என்று கேட்டாள். என் உள்ளமெல்லாம் உடைந்தது. அவளிடத்தில் சொன்னேன், மகளே, ஒருவேளை இயேசு தெய்வம் என்று உனக்கு இவ்வளவு நாட்களும் தெரியாதிருக்கலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை செய்ய வல்லமையுடையவர் உலகத்தில் ஒருவருமே கிடையாது, என் இயேசுவை தவிர. நீ இன்றைக்கு இந்த இயேசுவை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, இயேசுவே, என்னை இந்த பொல்லாத பழக்கத்திலிருந்து விடுதலை செய்தால் நான் உம்முடைய மகளாக வாழ்ந்து உமக்கு சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி அந்த மகளுக்காய் ஜெபம் செய்தேன். கண்ணீரோடு கதறி அழுது, இயேசுவே என்னை விடுதலை செய்யும், என் ஆண்டவரே என்னை விடுதலை செய்யும், என் இயேசுவே என்னை விடுவித்து விடும் என்று சொல்லி கதறி அழுது ஜெபித்த பொழுது
அன்றைக்கே அவளுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். இன்றைக்கு விடுதலையோடு இஸ்ரவேலின் ராஜாவாகிய இயேசுவை தன் ராஜாவாய் தன் இருதயத்தில் அவரோடு கூட அவள் வாசம் செய்கிறாள். என்ன ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள் என் அன்புக்குரியவர்களே. இந்த பூமியிலே உங்களை விடுதலை செய்கிற ராஜா தான் இயேசு. யோவான் எழுதுகிறார், பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு எல்லா அடிமைத்தனத்திலும் ஸ்லேவரியிலும் இருந்து விடுதலை செய்கிற ராஜா இயேசு. மூன்றாவது, இதே வேத பகுதியில் ஒரு சிலர் இயேசுவை எப்படி கண்டார்கள்? யோவான் 1:40 யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். மேசியாவை கண்டோம். முழு இஸ்ரவேலும் மேசியா வர வேண்டும் வர வேண்டும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் எருசலேமிலே போய் பாருங்கள், அந்த ஈஸ்டர்ன் வால் பக்கத்தில் அந்த அழுகையின் சுவர் பக்கத்திலே மக்கள் போய் நின்று கதறி 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 அழுது, மேசியாவை நீர் வர வேண்டும், மேசியாவை நீங்கள் வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏன் தெரியுமா? தங்களை எல்லா பாடுகளில் இருந்து மேசியா விடுதலை செய்வார் என்று அவர்கள் நம்பினார்கள். மேசியா அல்லது கிறிஸ்து என்பதற்கு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது பொருள். கிறிஸ்து மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த கிறிஸ்து வர வேண்டும், அந்த மேசியா வர வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஏங்குகிறார்கள். ஏன் தெரியுமா? தங்கள் எல்லா பாடுகளிலிருந்து இந்த மேசியா தான் எங்களை விடுதலை செய்வார், எங்களை மீட்டுக் கொள்ளுவார் என்று அவர்கள் நம்பினார்கள். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து உங்கள் வாழ்வில் என்ன செய்வார்? ஒரு வேத பகுதியை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். அவர் மேசியா என்று கண்டு கொண்டார். அந்த மேசியா என்ன செய்வார்? ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். மேசியா பூமிக்கு எதற்கு அனுப்பப்பட்டார் தெரியுமா? துயரப்பட்ட அனைவரையும் ஆறுதல் படுத்த. இன்றைக்கு இந்த முழு உலகமே துயரத்தில் மூழ்கி போய் கிடக்கிறது. முழு உலகமுமே துக்கத்தில் மூழ்கி போய் கிடக்கிறது. இந்த ஒரு பிரச்சனைக்கு பரிகாரம், இந்த ஒரு பிரச்சனைக்கு மருந்து எது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எதற்கு வந்தாராம்? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த, சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலம். இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில பாடுகள், துக்கங்கள், துயரங்கள் இருக்கிறதா? இந்த மேசியா உங்கள் வாழ்வில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பார். உங்கள் துயரங்களை எல்லாம் நீக்கி போடுவார், உங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றி போடுவார். கண்ணீரில் தவிக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு மேசியா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு பதில் உண்டு. உங்கள் துயரத்துக்கு பதில் இயேசு. உங்கள் துயரத்துக்கு பதில் கொடுக்கிறவர் மேசியாவாகிய இயேசு. அவரை நம்புங்கள். அவரை குறித்த வசனங்களை வாசியுங்கள். இந்த ஏசாயா 61 திரும்ப திரும்ப படியுங்கள். என்ன நன்மைகளை எல்லாம் செய்கிறார், என்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்கிறார். 7ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். மேசியா வந்தால் இதையெல்லாம் செய்வார் என்று சொல்லித்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கும் மேசியாவை நீர் வாரும், மேசியாவை நீர் வாரும் என்று சொல்லி மேசியாவை வருந்தி அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் உங்கள் இருதயத்தின் வாசல் அண்டை வந்து நிற்கிறார். இன்றைக்கு உங்களை தேடி வந்து உங்கள் அருகிலே வந்து நிற்கிறார். இந்த மேசியாவை இஸ்ரவேலர் அறியவில்லை, ஆனால் புறவினத்தார் எல்லாம் அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த மேசியாதான் மெய்யான தெய்வம்,
இவர்தான் பாவத்திற்கு பரிகாரமாகிய உலக இரட்சகர், இவர்தான் விடுதலை செய்கின்ற இஸ்ரவேலின் ராஜா, இவர்தான் ஆறுதல் படுத்துகிற, பாடுகளிலிருந்து விடுதலை செய்கிற மேசியா என்று நீங்கள் அறிவீர்கள் என்றால் மனமாற அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லுங்கள். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு மேசியா தேவை. உங்கள் துயரங்களை ஆற்றுகிற ஒரு மேசியா தேவை. உங்கள் பாடுகளிலிருந்து உங்களை விடுதலை செய்கிற ஒரு மேசியா தேவை. அவர் உள்ளத்தில் வருவார் என்றால் உங்கள் துயரமெல்லாம் பனி போல மறைந்துவிடும், மெழுகு போல உருகிவிடும், உங்கள் மனம் சமாதானத்தால் நிறைந்துவிடும். துயரப்பட்ட அனைவரையும் ஆறுதல் படுத்துவதற்கும், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம், அநேகருடைய வாழ்க்கை கண்ணீர், சாம்பலிலே புரண்டு அழுவதைப் போல எத்தனையோ ஜனங்கள் துயரத்திலே புரண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாருக்கும் எல்லா பாடுகளிலிருந்து ஆறுதல் கொடுக்கிறவர் இந்த மேசியா. இன்றைக்கு அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை இல்லத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் அவரை மேசியா என்று கொண்டாடுங்கள், அவரை மேசியா என்று சொல்லி உயர்த்துங்கள். அந்த மேசியா உங்களுக்கு ஆறுதல் தருவார், பாடுகளிலிருந்து உங்களுக்கு பெரிய விடுதலையை தருவார். நான்காவதாக, இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 45 யோவான் இந்த மேசியாவை குறித்து சொல்லுகிற வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். 44 பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானாகிய இயேசுவே என்றான். யோவான் இயேசுவை குறித்து எவ்வளவு நற்செய்திகளை சொல்லுகிறார் பாருங்கள். அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவர் எல்லாவித காரியங்களிலிருந்தும் விடுதலை செய்கிற அவர் இஸ்ரவேலின் ராஜா, அவர் எல்லா பாடுகளிலிருந்து ஆறுதல் கொடுக்கிற மேசியா. இங்கே அவர் இயேசுவே என்று சொல்லுகிறார். இயேசு என்பதற்கு தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று மட்டுமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே பின்னாக பார்க்கிறோம், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா. இயேசு என்றால் அவர் புவியிலே வந்து பிறந்தாரே, அப்பொழுது அவருக்கு இடப்பட்ட நாமம் தான் இயேசு. எதற்காக புவிக்கு வந்தார்? உங்களோடு என்னோடு வாசம் செய்யும்படி. எதற்காக பூமிக்கு வந்தார்? மனிதன் தெய்வத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாது, மனிதன் பாவம் நிறைந்தவன், மனிதனால் எதையும் செய்ய முடியாத பலனற்றவன். ஆகவே பிதாவே, நானே இறங்கி சென்று என் ஜனங்களுக்கு என்னை வெளிப்படுத்துகிறேன், இயேசு என்ற நாமத்தில் என்னை வெளிப்படுத்துகிறேன், பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்ற நாமத்தில் நான் என்னை வெளிப்படுத்துகிறேன். அதே நேரத்தில் இம்மானுவேல் என்ற பெயரோடு என் ஜனங்களோடு கூட நான் இருந்து என் ஜனங்களை ஆற்றி தேற்றி அவர்களை பலப்படுத்துவேன் என்று அவருக்கு இயேசு என்ற நாமத்தை இங்கே யோவான் சொல்லுகிறார். பிலிப்பு நாத்தானுவேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானானுமாகிய இயேசுவே. இயேசு தற்செயலாய் வந்த அவதாரம் அல்ல, திடீரென்று பிறந்த ஒருவரை மக்கள் தெய்வமாக்கி விடவில்லை. அவர் எப்படி வருவார், யாருடைய வயிற்றில் பிறப்பார், எந்த ஊரிலே பிறப்பார், எந்த கோத்திரத்திலே பிறப்பார், எந்த தேசத்திலே பிறப்பார், எந்த காலத்திலே பிறப்பார், எந்த நாளிலே பிறப்பார், எந்த இடத்தில் பிறப்பார், அவர் என்ன ஊழியம் செய்வார், அவர் எப்படிப்பட்டவராயிருப்பார், அவருடைய பிறப்பு எப்படி இருக்கும், அவருடைய வளர்ப்பு எப்படி இருக்கும், அவர் ஜனங்களுக்கு எப்படி சேவை செய்வார், ஜனங்களை எப்படி விடுதலை செய்வார், அவர் எப்படி பாடுபடுவார், அவர் எப்படி மரிப்பார், சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிப்பார், ஜனங்கள் பாவங்களை நீக்க அவர் மரித்தது மட்டுமல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார், அவர் பரலோகத்திற்கு எழும்பி செல்லுவார், அங்கிருந்து திரும்ப வருவார் என்று இயேசுவை குறித்து என் தேவனுடைய வேதம் நியாயப்பிரமாண புஸ்தகத்திலும் தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் எப்படி எழுதினதோ அப்படியே அவர் உலகத்தில் வந்து பிறந்தார். தற்செயலாய் பிறந்த அவதாரம் அல்ல இயேசு. இயேசு முன்னுரைக்கப்பட்டவர். தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவர் வருகை எதிர்பார்த்து எழுதி வைத்து போனார்கள். இயேசு ஏற்கனவே முன் உரைக்கப்பட்டவர். இந்த வேதம் பொய் சொல்லாத ஒரு வேதம். ஒரு மீட்பர் வருவார், ஒரு மேசியா வருவார், ஒரு இரட்சகர் வருவார், ஜனங்களை ரட்சிப்பார், அவர்களோடு வாசம் பண்ணுவார், இருதயத்தை ஆலயமாக்குவார், இருதயத்தில் குடிகொள்ளுவார், ஜனங்களை ஆசீர்வதிப்பார் என்று இயேசுவை குறித்து இந்த வேதம் முழுவதும் நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
அழகாய் சொல்லுகிறார், அவர் இயேசுவே. இந்த வார்த்தை என் இருதயத்தை மிகவும் தொட்டது. அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே. அவர் நாசரேத்தில் பிறந்த இயேசு, சாதாரண மனிதனாய் வந்த இயேசு ஜனங்களோடு வாசம் பண்ண. இன்றைக்கு தனிமையை உணர்கிறீர்களா? இந்த இயேசு இம்மானுவேல் என்ற நாமத்தோடு உங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவரே, நான் தனிமையை உணர்கிறேன், பயப்படுகிறேன், எனக்கு துணை யாரும் இல்லை, என்னை தேற்ற யாரும் இல்லை, என்னை ஆற்ற யாரும் இல்லை, எனக்கு பயமா இருக்கிறது, எனக்கு தைரியம் ஒன்றுமில்லை, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளெல்லாம் எப்படி இருப்பார்களோ, கலங்கி போயிருக்கிறீர்களா? இம்மானுவேலாகிய இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வருகிறார். உங்கள் இருதயத்தின் வாசலண்டை நிற்கிறார், உங்கள் வீட்டின் வாசலண்டை நிற்கிறார். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அந்த ஆண்டவரை உள்ளத்தில் கூப்பிடுவீர்கள் என்றால் அவர் உங்கள் ஆண்டவராய் மாறிவிடுவார். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார். இந்த இயேசு செய்த மிக முக்கியமான ஒரு காரியத்தை மத்தேயு ஆக்கியோன் எழுதியிருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் இயேசு என்று சொன்னேனே, இந்த இயேசு பதில் கொடுக்கிற இன்னொரு முக்கியமான காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிறேன். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு பூமிக்கு வந்த பொழுது மக்கள் வாழ்வில் மிக பெரிய 2 விடுதலையை செய்தார். ஒன்று பாவத்திலிருந்து விடுதலை, இன்னொன்று வியாதியிலிருந்து விடுதலை. என் அன்புக்குரியவர்களே, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று. முந்தின வசனம் சொல்லுகிறது, பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினாராம். உலகத்தில் ஒருவேளை ஆயிரக்கணக்கான வியாதிகள் இருக்கலாம். ஆயிரக்கணக்கான வியாதிகளுக்கு ஆயிரக்கணக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படலாம். ஆனால் எல்லா வியாதிகளுக்கும் ஒரு மருந்து எது தெரியுமா? அது இயேசு என்ற நாமம் தான் மருந்து. ஒருவேளை நீங்கள் பிழைக்க மாட்டீர்கள் என்று சொல்லி உங்களை மருத்துவர்கள் வீட்டிற்கு அனுப்பியிருக்கலாம். ஒருவேளை பிழைக்க முடியாத ஒரு வியாதியில் நீங்கள் சிக்கி நான் எப்படி பிழைப்பேன் என்று தவித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த இயேசு உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை நோய்களை சுமந்தார் என்று நம்புங்கள். இந்த ஆண்டவர் இயேசு உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் நோய்களை சுமந்தார். இதை விசுவாசித்தால் போதும், உங்களை விடுதலை செய்து உங்களை வருத்துகிற அந்த வியாதியில் இருந்து, இந்த வியாதியின் கொடுமையில் இருந்து, இந்த பரம்பரையாய் வந்த சாப கட்டுகளில் இருந்து, அந்த மலட்டு தன்மையில் இருந்து, அந்த நிந்தையில் இருந்து, அந்த அவமானங்களில் இருந்து இயேசு உங்களை மீட்டுக் கொள்ளுவார். இந்த இயேசு எல்லா வியாதிகளுக்கு பரிகாரியாக பூமியிலே வந்தார். சிக்னஸ், இட்ஸ் a great problem to the whole world. வியாதி என்பது முழு உலகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைகளை மாற்றதான் இயேசு வந்தார். வியாதியோடு இருக்கிறீர்களா? இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வியாதியுள்ள இடங்களிலே கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டவர் இயேசு உங்களை விடுதலை செய்வார். ஜெபத்திலே என்னோடு கூட கலந்து கொள்ளுங்கள். கடைசியாக நான் சொன்னேன், முதலாவது யோவான் சொல்லுகிறார், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 2வது நாத்தான்வேல் சொல்லுகிறார், இவர்தான் இஸ்ரவேலின் ராஜா. 3வது அந்திரேயா சொல்லுகிறார், இவர் மேசியா என்று. அதை அடுத்து இவர் இயேசு என்று சொல்லப்படுகிற வார்த்தை. கடைசியாக யோவான் 1ஆம் அதிகாரம், நானும் இவரை அறியாதிருந்தேன் சொல்லுவது யோவான். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். சொல்லுவது யார்? யோவான் ஸ்நானன். அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். இந்த இயேசு யார்? தேவனுடைய குமாரன். இந்த தேவன் யார்? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர். அவரை விவரிப்பதற்கு மனுஷர்களாகிய நமக்கு வார்த்தைகளே கிடையாது. இவ்வளவு பெரிய தேவன், வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், அண்ட சராசரத்தை படைத்தவர், இவ்வளோ பெரிய கேலக்சியை படைத்தவர், மில்கி வேயை படைத்தவர். இந்த ஆண்டவரை நாம் ஒரு சிறிய பொருளில் அடக்க முடியாது. அவர் உயர்ந்தவர், பெரியவர், அவருக்கு ரூபம் இல்லை. அத்தனை மகத்துவம் உள்ள தேவன்
தன்னுடைய குமாரனாக தன் சாயலில் தன் மகிமையோடு கூட இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினாராம். இங்கே அவருக்கு சொல்லப்படுகிற பெயர் என்ன தெரியுமா? தேவகுமாரன். என்ன ஒரு அருமையான வார்த்தை! அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். இந்த தேவகுமாரன் என்ன செய்வார்? தான் மாத்திரம் தேவனுடைய குமாரனாய் இருக்கும்படி அல்ல, தேவன் படைத்தாரே எல்லா மக்கள், அவர்கள் எல்லாரையும் தேவனுடைய குமாரனாய் மாற்ற விரும்புகிறார். அதாவது தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்ற விரும்புகிறார். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த தேவகுமாரன் என்ன செய்கிறார்? நான் சொன்னேன் ஏற்கனவே, உலகத்துக்கு 5 பிரச்சனைகள், முக்கிய பிரச்சனைகள். அதில் ஒன்று ஸ்லீப், தட் இஸ் இட்டர்னல் ஸ்லீப், நித்திய மரணம். தமிழிலே நித்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரணம் தான் உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை. மனிதன் ஏன் மரிக்கிறான்? அவனுக்குள் இருக்கிற ஜீவன் அது ஒரு 70 வருடம், 80 வருடம், 90 வருடம், மிஞ்சி போனால் 100 வருடம், அவ்வளவுதான் மனுஷன் பூமியிலே வாழக்கூடியது. அப்படி என்றால் கடவுள் இவ்வளோ வருஷம்தான் மனுஷன் வாழணும்னு மனுஷனை படைத்தாரா? இல்லை. வேதம் சொல்கிறது, மனிதன் மரணத்தையே காணாமல் யுகா யுகமாய் தேவனைப் போலவே வாழும்படி மனிதன் படைக்கப்பட்டவன். சரி, எப்படி மனிதனுடைய ஜீவன் குறுகி போனது? ஏதெனிலே ஆதாம் பாவம் செய்தாரே, அந்த பாவத்தினாலே பிசாசின் வித்து உள்ளே வந்ததே. பிசாசின் வித்து உள்ளே வரும் பொழுது தேவனுடைய வித்து வெளியேறிவிட்டது. பிசாசின் இருள் உள்ளே வரும் பொழுது தேவனுடைய ஒளி வெளியேறிவிட்டது. பிசாசின் மரணம் என்ற விஷம் மனுஷனுக்கு வந்தபோது தேவன் கொடுத்த அழியாத வாழ்வு என்ற பரிசு வெளியேறிவிட்டது. புரிகிறதா உங்களுக்கு? இப்பொழுது மனிதன் அழியாத வாழ்வு வாழ வேண்டிய மனிதன் குறுகிய காலம் வாழ்கிறான். யாரால்? பிசாசினார். அப்போ பைபிள் சொல்லுது, தேவகுமாரன் என்ன செய்கிறாராம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மறுபடியும் அந்த ஜீவனாய இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அழியாத வாழ்வை திரும்ப பெற்றுக்கொள்வார்கள். இந்த அழியாத வாழ்வை தேடிதான் உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கங்களும், காடுகள், மலைகள், நதிகள், கடல் என்று ஓடி அழியாத ஜீவன் எங்கே, வைகுண்டம் எங்கே, சொர்க்கம் எங்கே, நான் அழியாத வாழ்வை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று எல்லா மார்க்கத்தாரும் ஓடி ஓடி கடைசியில் ஒரு நாள் மரித்து விடுகிறார்கள். எல்லா மார்க்க தலைவர்களும் சொல்லி சொல்லி நீ அதை செய், இதை செய், நீ மரிக்க மாட்டாய், உனக்கு அழியாத வாழ்வு உண்டு என்று சொல்லி அவர்களுடைய முடிவு கூட திடீரென்று ஒரு நாள் முடிந்து விடுகிறது. அந்த மரணத்திற்கு பின்பு எங்கே போவார்கள் அவர்களுக்கே தெரியாது. நான் போகிறேன், நீங்கள் வாருங்கள் என்று மற்றவர்களுக்கு வழி சொல்லவும் தெரியாது. இப்படித்தான் இந்த உலகம் பரிதபிக்கிறது. மரணம் என்ற பெரிய கொடுக்கினால், மரணம் என்ற பெரிய தீங்கினால், மரணம் மகா பயங்கரமானது. என் ஆண்டவர் வந்தார், தேவகுமாரனாய் வந்தார். மனுஷனுக்கு அழியாத ஜீவனை பிதா பரிசாய் கொடுத்தாரே, அதை பிசாசு திருடி கொண்டானே. மீண்டும் அந்த அழியாத ஜீவனை பிதாவினிடத்தில் வாங்கி தனக்குள் வைத்து பூமிக்கு வந்தார். அவர் எல்லா மனுஷருக்கு பதிலாய் அவர் மரித்தார். எல்லார் மேல் விழுந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாருடைய சாபங்களை, பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து மரணத்தை ஜெயித்தார். சிலுவை அகோர மரணம். ஆனால் அது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆசீர்வாதமான மரணம். ஏன் தெரியுமா? நீங்கள் குறுகிய வாழ்வு மரணத்தை சந்திக்கிறீர்களே, அந்த மரணம் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டது. இயேசு தோற்கடித்து விட்டார். இப்பொழுது இந்த ஜீவனாகிய இயேசுவை, அழியாத ஜீவனை தனக்குள் வைத்திருக்கிற இயேசுவை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அந்த மரணம் என்ற மகா பெரிய எதிரியை நீங்களும் ஜெயிப்பீர்கள். அந்த ஜீவன் உள்ளுக்குள் வந்தால் மரணத்தை குறித்த பயமே இருக்காது. நாளைக்கு மரித்தாலும் எனக்கு ஒன்றுமில்லை, இந்த மாதம் மரித்தாலும் எனக்கு ஒன்றுமில்லை, ஏனெனில் எனக்குள் இருக்கிறது அழியாத ஜீவன். இங்கே கண்ணை மூடினால் நான் பரலோகத்தில் கண்ணை திறப்பேன். இதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இருக்கிற பெரிய விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம். ஆகவே இயேசு உள்ளே வசிப்பார் என்றால் உங்களுக்கு மரணத்தை குறித்த பயமே இருக்காது. பவுல் ஆகவே தான் எழுதி வைத்திருக்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இன்றைக்கு உலகமே மரணத்தை குறித்து தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தேவகுமாரன் வந்து எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல்
தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 54வது வசனம், அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு அருமையான வார்த்தை! உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் யூனிவர்சல் இஷ்யூ, மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மரணம். ஆனால் என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்கிறோமோ அது பிரச்சனை இல்லை, எப்பொழுது மரிக்கிறோமோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் மரித்த பிறகு நாம் எங்கே போவோம்? இந்த இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. ஹல்லேலூயா! நீங்கள் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், தேவகுமாரனாகிய இந்த கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கையில் நீங்கள் மரணத்திற்கு பயப்பட மாட்டீர்கள். இன்றைக்கு வந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருப்பேன் என்று அந்த நித்திய வாழ்வை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் என்று தன்னை அறிமுகப்படுத்திவிட்டு தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் இனிமேல் காண்பீர்கள் என்று. அவர் ஏன் மனுஷகுமாரனாய் வந்தார் தெரியுமா? இந்த பூமியிலே வாழுகிற மனிதர்கள் பரலோகத்தில் உள்ள தேவனோடு எப்பொழுதும் உறவு கொண்டு அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படி மகிமையான ஒரு உறவை கொடுப்பதற்குத்தான் அவர் மனுஷகுமாரனாய் வந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் 5 வித பிரச்சனைகள். 1 பாவம், 2வது அடிமைத்தனமாகிய சாபம், 3 பாடுகள், துக்கம், கண்ணீர், 4 வியாதி, அந்த வியாதியின் கோரம், 5 மரணம். ஆனால் இயேசு இந்த 5ஐயும் ஜெயிப்பதற்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தார். இந்த உலகத்தை ஆளுகிற இஸ்ரவேலின் ராஜாவாக வந்தார். வாக்கு பண்ணப்பட்ட மேசியாவாக வந்தார். இயேசுவாக வந்தார். தேவனுடைய குமாரனாக வந்தார். உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். சமாரிய ஸ்திரீ வாழ்க்கையில் பாவத்தினால சிக்கி கிடந்த அந்த மகள் வாழ்க்கை விடுதலையாக்கப்பட்டது. ஓடிப்போய் எல்லாருக்கும் இயேசுவை குறித்து சொல்லுகிறார். அப்பொழுது அவள் ஊரார் சொன்ன ஒரு வார்த்தை என் இருதயத்தை மிகவும் தொட்டது. அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் வாசித்து உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41. அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஒரு பாவியான பெண்ணுடைய வாழ்க்கையிலே பாவம் ஜெயிக்கப்பட்டது. எல்லாருக்கும் போய் சொல்லுகிறாள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். அவர் வார்த்தையை கேட்டுவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர். ஆண்டவர் இயேசு யார்? இஸ்ரவேலில் உள்ள மக்களுக்கு மட்டும் இரட்சகர் அல்ல. ஏதோ கிறிஸ்தவ நாடுகளில் வாழுகிற மக்களுக்கு மட்டும் அவர் இரட்சகர் அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அவர் இரட்சகர் அல்ல. அவர் உலக இரட்சகர். அவர் மெய்யாகவே உலக இரட்சகர். இந்த உலகமே தவித்துக் கொண்டிருக்கிறது ஒரு பரிகாரத்தை தேடி. இந்த உலகமே திகைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு மீட்பை தேடி. இந்த உலகமே கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு விடியலை தேடி, ஒரு மருந்தை தேடி. ஆனால் என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் மெய்யாய் உலக இரட்சகர். உலகத்தின் எந்த மூலையில் நீங்கள் இருந்து, இயேசுவே நீர் எனக்கும் இரட்சகராக மாறிவிடும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவிவிடும், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே என் பாவங்களையும் மன்னியும், இஸ்ரவேலின் ராஜாவே என் வாழ்வை ஆளுகை செய்யும், மேசியாவாகிய கிறிஸ்துவே என் துன்பங்களை நீக்கி போடும், இயேசுவே இம்மானுவேலரே நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இரும் என்று கூப்பிடுவீர்கள் என்றால், தேவகுமாரனே உமக்குள் இருக்கிற ஜீவன் எனக்கு தந்துவிடும். நான் மரணத்தை குறித்து பயப்படுகிறேன், மரித்து விடுவேனோ என்று அஞ்சுகிறேன், என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று திகைக்கிறேன். ஆனால் ஒரு அழியாத வாழ்வு உண்டு என்று சொன்னீரே, அது உமக்குள் இருக்கிறது என்று சொன்னீரே, உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் இருதயத்திற்குள் வாரும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் கண்ணீர் எல்லாம் மாறும். உங்களுக்காய் நான் ஜெபிக்கட்டுமா? அவர் உலக இரட்சகர். அவர் உலக இரட்சகர். ஹல்லேலூயா.
கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகள், இன்னைக்கு உங்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்க போகிறேன். உலகமெல்லாம் இருக்கிற பிரச்சனைகள், இந்த 5 பிரச்சனைகளில் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் என்றால் இந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்கு விடுதலை தர போதுமானவர். ஆனால் உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளும் முன்பதாக வாயை திறந்து, இயேசுவே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, என் இருதயத்தில் வாரும். ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் வாயை திறந்து சொல்லுவீர்களா? ஆண்டவரே, நான் துன்பத்தில் கிடக்கிறேன், நான் துயரத்தில் தவிக்கிறேன், மரணம் வந்து விடுமோ என்று நான் கலங்கி நிற்கிறேன் அப்பா. என் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் இயேசுவே, நீ நம்பிக்கையை கொடுக்கிற தெய்வமாமே, என் இருதயத்திற்குள் வாரும், என் உள்ளத்திற்குள் வாரும். என்னோடு கூட இணைந்து சொல்லுங்கள், என் பாவங்களை மன்னியும், உமது இரத்தத்தினால் என்னை கழுவும். ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்கள், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என் பாவங்களை மன்னித்து இயேசுவே எனக்குள் வந்து வாசம் செய்யுங்க. ஆண்டவரே இயேசுவே, எனக்குள் வந்து வாசம் செய்யுங்க. உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்த ஒரு மருந்து இன்றைக்கு என் பாவத்தை கழுவட்டும் அப்பா. இயேசு உங்கள் உள்ளத்திற்குள் வந்து வாசம் செய்ய போகிறார், உங்கள் இல்லத்திற்குள் வந்து வாசம் செய்ய போகிறார். இன்றிலிருந்து இம்மானுவேலாகிய இயேசு உங்களோடு கூட வசிப்பார். உங்கள் உதடுகளை திறந்து உங்கள் துக்கங்கள், பாரங்கள், கவலைகளை தைரியமா இயேசுவினிடத்தில் சொல்லுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில வாயை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, உங்கள் தனிப்பட்ட பிரச்சனையோ, உங்கள் குடும்பத்தின் பிரச்சனையோ, whatever it may be, நீங்க வாயை திறந்து, இயேசுவே, பாவம் என்ற ஒரு பெரிய பிரச்சனையில் நாங்கள் சிக்கி தவிக்கிறோம், சாபங்கள், அடிமைத்தனங்களிலே சிக்கி தவிக்கிறோம், வியாதியிலே சிக்கி தவிக்கிறோம், மன உளைச்சல்கள், பயங்கள், இவைகளிலே துக்கங்களிலே சிக்கி தவிக்கிறோம் ஐயா. மரித்து விடுவோமோ இந்த மரண பயத்தில் சிக்கி தவிக்கிறோம். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்கள் அருகிலே வந்து உங்களை விடுதலை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். என் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் எந்த தேசத்தின் எந்த முனையில் இருந்தாலும் உம்முடைய அடியாள் உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, you are the answer to all our problems, oh God. எங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கு பதில் இயேசுவே, பதில் இயேசுதான், பதில் இயேசுதான். முழு உலகத்தில் உள்ள என் அன்பு
அன்புக்குரியவர்கள், எந்த மதம், எந்த இனம், எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு உம்மை நோக்கி கையெடுக்கிறார்களோ, எந்த தேசத்தில் இருந்தாலும் யாரெல்லாம் உம்மை நோக்கி கையெடுக்கிறார்களோ, இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாவதாக. இரட்சகரே, இயேசுவே, மேசியாவே, விடுதலையின் தேவனே, இஸ்ரவேலின் ராஜாவே, உலக இரட்சகரே, நீர் உலக இரட்சகர் அப்பா. உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கு நீர்தான் இரட்சகர் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஜெபிக்கிற உம்முடைய மகளை நீர் கைவிடவே கூடாது. ஜெபிக்கிற உம்முடைய மகனை கைவிடவே கூடாது. யார் யார் தனக்காக, தன் குடும்பத்துக்காக, தன் தேவைக்காக, தன் பிரச்சனைகளுக்காக, பாவத்தின் சிக்கிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற வியாதியிலிருந்து சுகம் வேண்டும் என்று யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுது ஒரு விடுதலை வருவதாக, ஒரு விடுதலை வருவதாக. தரித்திரங்கள் மாறட்டும். எல்லா சாப கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. You are our deliverer, O God. நீர்தான் எங்களை விடுதலை செய்கிறவர். இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை வருவதாக ஆண்டவரே, விடுதலை வருவதாக. நுகத்தடிகளை முறிக்கிறேன், சாப கட்டுகளை முறிக்கிறேன். மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், ஏவல்கள், எல்லா கட்டுகளும் முறிக்கப்படுவதாக. இந்த குடும்பத்துக்குள் இயேசு வந்தபடினால், அந்த இருதயத்திற்குள் இயேசு வந்தபடினால் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி தெய்வமே உமக்கு சாட்சியாய் நிறுத்த போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். நானும் இவரை அறியாதிருந்தேன், தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு உம்மை அறியாதிருந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து சிறகுகளுக்குள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் மேலும் உடைய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன் ஆண்டவரே. பண தேவை இந்த நாட்களில் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். அன்றாட ஆகாரத்திற்கு வழிகளை திறந்து கொடுங்கப்பா ஆண்டவரே. பெரிய பெரிய தேவைகளோடு இருக்கிறவர்கள், தொழில் அதிபர்கள், தொழில் செய்கிறவர்கள், பெரிய ஆண்டவரே நிறுவனங்களை வைத்திருக்கிறவர்களும் திகைத்து நிற்கிறார்களே, அவர்களுக்கும் நீர் பதில் கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.